இப்போ நம்ம ஜென்ரேஷன் எல்லாருமே ஒரு நியூட்ரிஷன் ரிச் எதில் இருக்கும்னு பார்த்தோன்னா பால்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம பால் குடிக்கணும் பால் குடிக்கணும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் தான் கால்சியம், புரோட்டீன் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து டெய்லியும் பால் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தோன்னா ஒரு சூப்பர் ஃபுட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து பால் தான். ஆனால் அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாட்டு பாலோ இல்லை பஃபலோ பாலோலாம் இல்லை, ரோச் மில்க்குன்றாங்க. சரி, ரோச்னா என்னன்னு பார்த்தோன்னா காக்ரோச் மில்க்குன்னு சொல்கிறாங்க. இது நம்ம கேட்கும்போதே ஐயோ எப்பட்றா காக்ரோச்லேருந்து மில்கா? ஃபஸ்ட்டு காக்ரோச் வந்து மேமலே கிடையாது. ஏன்னா மேமல்னா தான் இந்த பால் ஊட்டி விலங்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா முட்டை போடாது, குட்டி தான் போடும். இந்த நாய் மாடு அதெல்லாம் பால் கொடுக்கும், அதெல்லாம் பார்த்தா குட்டி தான் போடும். ஆனால் இந்த காக்ரோச்லாம் பார்த்தா நமக்கு தெரியும் இன்சைட்ஸ்லாம் வந்து முட்டை தான் போடும். முட்டையிலேருந்து எப்படி பால் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காக்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டானது. பெசிஃபிக் பீட்டில் காக்ரோச்னு ஒன்று இருக்கான். அது வந்து பார்த்தோன்னா மற்ற காக்ரோச்சை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக குட்டி மாதிரி தான் போடுமா. அதனால வந்து இது வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்டென்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2016 ஒரு ஜேர்னல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கிறிஸ்டலோகிராஃபிலேருந்து. இந்த காக்ரோச் மில்கில் பார்த்தோன்னா நார்மலாக இந்த பஃபலோ மில்கை விட 3 டைம்ஸ் கேலரி டென்சிட்டி அதிகமாக இருக்குது, கவு மில்கை விட 4 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி இது ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டாக வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கேட்கும்போதே எப்படிரா நம்ம வந்து ஒரு மாடுனா பரவாயில்ல, ஒரு எஸ்டிஆர் சொன்ன மாதிரி மாட்டை கட்டி அது பாலை கறந்து குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காக்ரோச்சில் எப்படி நம்ம வந்து பாலை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு? ஏன்னா நம்ம காக்ரோச்சை பிடிச்சி கறக்கலாம் முடியாது. அது இல்லாமல் இந்த காக்ரோச்சோட பால் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அது இந்த குட்டிங்கெலாம் போடுறனால அது வயிற்றுக்குள்ளே பார்த்தோன்னா கிறிஸ்டல் மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்குமா. ஸோ அது பார்க்குறதுக்கு நம்ம சின்ன சின்ன இந்த அரிசி மாதிரி இருக்கும். அதுதான் அதோட பால் கண்டென்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸு, கைக்ளோகேட்டட் சுகர்ஸ் இதெல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸை கேட்டுட்டு ஓகே இனிமேல் ஃப்யூச்சர் ஃபுட் வந்து கற்பாம்பூச்சி தான், நம்ம வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் பிடிச்சி கறந்துடலாம் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் முடியாது. ஏன்னா வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த பெசிஃபிக் பீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. அதுவும் இப்போ ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இன்னும் ஹியூமன் கன்சிபிளாக வராது. ஏன்னா வந்து நார்மலாக நமக்கு தெரியும் ஒரு மாடு வந்து பார்த்தோன்னா ஒரு மினிமம் ஒரு ஆவரேஜான மாடு ஒரு 5லேருந்து 7 இல்லை 20 லிட்டர் வரைக்கும் கூட கறக்கிற மாடுலாம் இருக்குது. ஆனால் ஒரு கற்பாம்பூச்சிக்கிட்டேருந்து ஒரு மனுஷனுக்கு நம்மளால் அவ்வளோ எடுக்க முடியாது. அதனால் வந்து நம்மளால் இப்போ அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த காக்ரோச்லாம் பார்த்தோன்னா டைனோசர் இருந்த காலத்துலேருந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த காக்ரோச் மில்க் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக ஹியூமனுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இருக்குன்றாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ ஒரு மாட்டு பண்ணலாம் வைக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய மாடு வேணும், நிறைய இடம் வேணும், தண்ணி வேணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் வேணும். அதே ஒரு காக்ரோச்னால் நமக்கு அவ்வளோ செலவு இருக்காது. வெறும் ஒரு சின்ன ஒரு இன்சைட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பண்ணால் போதும். அதோட நியூட்ரிஷனும் பார்த்தா நமக்கு நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக மேபி ஃப்யூச்சருக்கு இருக்கும். ஆனாலும் இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது மனுஷனுங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு. ஏன்னா அதை வந்து ஒருத்தர் செக் பண்ணி பார்த்தாராம், அவர் டேஸ்ட் பண்ணி சொன்னாராம் இதில் வந்து டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு. மேபி அதை வந்து அவங்க ஃப்ளேவர் ஆட் பண்ணி வரலாம். இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஹெல்த் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வருது, இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும் அப்படி இப்படின்னு. மேபி ஃப்யூச்சரில் கூட நம்ம ஒரு காக்ரோச் மில்க்லாம் வாங்கிட்டு குடி இதெல்லாம் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்குற காலம் கூட வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காக்ரோச்ன்றது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹிட்டு இதுக்குன்னே வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் அடிச்சிட்டோன்னா கூட ஒரு 2 வாரத்துக்கு பசங்க வராமல் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேருந்து தான் வரானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காக்ரோச் தான் கண்டிப்பாக நம்மளை இரிட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம்னே சொல்லலாம். அந்த மாதிரி காக்ரோச் பார்த்தோன்னா அதோட தலையை வெட்டி விட்டால் கூட ஒரு வாரத்துக்கு உயிரோடு இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி அதோட காக்ரோச்சோட பிளட்டு கூட பார்த்தோன்னா ரெட் இல்லாமல் ஒயிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. காக்ரோச்சை கவுத்து போட்டால் கூட அதால் திரும்ப முடியாது, ஏன்னா முதுகெலும்பு இல்லை அப்படின்ற மாதிரி அதில் நிறைய இருக்குது. இப்போ இதில் வந்து பாலெல்லாம் எடுத்துக்கலான்றாங்க. நம்ம டைனோசர் காலத்துலேருந்து இருக்க காக்ரோச்சை இந்த மனுஷங்க அழிச்சிருவோன்னு நினைக்கிறேன்.